வணக்கம். வணக்கம். என்ன நேற்று ஒரு வெடிகுண்டை போட்டீங்க தூக்கிது திடீர்னு? உண்மையிலேயே நான் முதல் வெடிகுண்டு நான் போடல, நிறைய பேர் போட்டாங்க. ஆனால் என் வெடிகுண்டு கொஞ்சம் பெருசாக வெடிச்சிருச்சுன்னு போல இருக்கு. தவேகா என்டிஏ கூட்டணியில் சேர்றாங்களா, அதான் கேள்வி. இப்போ பெரிய கேள்வியாக தான் இருக்குது. என்னங்க மேம், அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம பொலிட்டிக்கல் எனிமி, ஐடியாலஜிக்கல் எனிமின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அவர் அரசியலுக்கே வந்தார். அப்படி இருக்கும்போது விஜய் போய் எப்படி பிஜேபியோட கூட்டணி வைப்பார்? இப்போது நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அரசியல்வாதிகள் பேசுகிறது ஒரு விஷயம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம அதை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு அதுவும் நம்ம யோசிக்கணும். ஸோ எனக்கு சொன்னவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பவன் கல்யாணுக்கும் விஜய்க்கும் ரொம்ப வருஷமாக ஒரு நட்பு உண்டு. பவன் கல்யாண் உங்களுக்கு தெரியும், அவர் ஆந்திராவில் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார், துணை முதலமைச்சராக இருக்கார். அவர் தெலுங்கு தேசம் பார்ட்டியோட என்டிஏல ஒரு பங்கு இருக்குது அவருக்கு. அவர் ஒரு கூட்டணி கட்சி, ஜனசேனா அப்படிங்கிற ஒரு கட்சி வச்சுருக்கார். இப்போது பவன் கல்யாண் விஜய் கிட்ட பேசினது லாஸ்ட் ஃப்ரைடே அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரு தம்பி, என்னோட அண்ணன், நான் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறேன், என்னோட அண்ணன் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் நினச்சாரு நான் ஆந்திராவையே ஸ்வீப் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்ட்டு சிரஞ்சீவி நினச்சார். ஆனால் என்னாச்சு, படுதோல்வி அடைஞ்சாங்க. லாஸ்ட்டில் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் பிரஜாராஜ்யத்தை காங்கிரஸ் கட்சியில் அப்படியே மர்ஜ் பண்ணி சிரஞ்சீவி அரசியல் விட்டே வந்துட்டார் வெளில. அதுக்கப்புறம் தான் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் இந்த ஜனசேனா அப்படிங்கிற கட்சியை தொடங்கி, அதுக்கப்புறம் என்டிஏவோட அலையன்ஸ் வச்சு, கூட்டணி வச்சு, தெலுங்கு தேசம் என்டிஏ கூட கூட்டணி வச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சு ஒரு துணை முதல்வர் பதவி வரைக்கும் வந்திருக்கார். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம சொல்லலாம் இவர் பெரிய ஸ்டாரு, சிரஞ்சீவியை விட பெரிய ஸ்டாரு விஜய் இருக்காரா அப்படின்றது எனக்கு டவுட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு கிரேஸ். நான் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் கட்சியோட பேர் அனௌன்ஸ் பண்ணுறச்சே திருப்பதியில் ஒரு பெரிய கூட்டம், நான் இருந்தேன், ரிப்போர்ட்டராக இருந்தேன். அங்கே ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டாம்பீட் நடந்தது. சிரஞ்சீவி அப்படியே ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறாரு ஸ்டேஜ் மேலே. பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. அவர் 3, 2, 1 பிரஜாராஜ்யம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் பைத்திய மாதிரி கத்திட்டு அப்படியே தள்ள ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு 2 ரோல ப்ரெஸ் இருக்கோம். அவங்க எங்களை புஷ் பண்ண அந்த பேரிகேடெல்லாம் விழுந்து, நிறைய ரிப்போர்ட்டர்ஸு, கேமரா பர்சன்ஸ் எல்லோரும் மயங்கி விழுந்து, அவங்கள தூக்கிட்டு பேரிகேடெல்லாம் ஜம்ப் அடித்து நாங்கள் எங்கள் எக்யூப்மெண்ட் எல்லாம் பிடிச்சி அப்படி ஓடணும். இல்லைன்னா அன்றைக்கி பழிச்சிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேஸுங்க, அந்த மாதிரி ஒரு அமேசிங் அன்பிலீவபிள் கிரேஸ் சிரஞ்சீவிக்குனா. அதே மாதிரி விஜய்க்கு இருக்கா அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே அவங்க 2 பேரும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் விஜய் இஸ் அ யங்கர் ஸ்டார், அவர் வேறு டைப் ஆஃப் ஸ்டார். ஸோ ஒரு சிரஞ்சீவியாலேயே ஒரு சினிமா கிரேஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் அந்த பாப்புலாரிட்டியை வச்சு பவருக்கு வர முடியலைன்னா விஜய் எப்படி வருவார்? ஸோ ஐ திங்க் இந்த ரியாலிட்டி விஜய்க்கு இப்போ மெதுவாக சிங்கின் ஆகுது. இப்போ யோசிக்க கம்பேர் பண்ணுறது ஒரு பக்கம்னாலும், இன்னொரு சைடு இப்போ இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனையும் பார்க்கணும் இல்லையா? இங்கே இருக்கிற கட்சிகள் மேலே மக்களுக்கு ஒரு கோவம் இருக்குது. 50-60 வருஷமாக 2 கட்சிகளே மாறி மாறி ஆட்சி பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்டர்னேட்டிவாக இதுவரையும் யாரும் வரல. பட் விஜய் வரும்போது எல்லாருக்குமே ஓகே, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்னால தான் அவர் இன்றைக்கி ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பர்செப்ஷனில் தெரிகிறாரு. அப்படி இருக்கும்போது எலெக்ஷனை பார்த்துருதுன்னு நம்ம சொல்ல முடியும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவர் சிரஞ்சீவியா, பவன் கல்யாணா, சிவாஜியா, கார்த்திகா அப்படி பேசுறது சரியாக இருக்கும்? இப்போது நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சர்வே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, ரெகுலராக எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மூடு மாறிட்டே வரும், கரெக்டாக? ஸோ விஜயோட கட்சியிலையும் அவங்க சர்வே எடுத்துகிட்டு தான் வராங்க. அண்டு ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வேயும் என்ன சொல்லுதுன்னா, விஜய் கிராமப்புற ஏரியாஸில், தொகுதிகளில் 15-20% வாங்குவார் ஓட் ஷேர். அர்பன் ஏரியாவில் 30% வரைக்கும் வாங்குவார். இன்னி வரைக்கும் அதுதான் நிற்குது, இந்த நம்பர் தான் நிற்குது. இன்ஃபேக்ட் மேபி போக போக இப்போது அவர் ஒரு நடிகை கூட ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு வராரு. அப்புறம் அவரோட ஒய்ஃப் விவாகரத்து பெட்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அந்த இஷ்யூஸ் எல்லாம் நடந்த பிறகு அவரோட பாப்புலாரிட்டி விமன் ஓட்டர்ஸில் கம்மி ஆகியிருக்கா
விமன் மட்டும் இல்லை, மென் ஓட்டர்ஸ், அவங்க ஃபேன்ஸ்க்கு மத்தியிலேயே பாப்புலாரிட்டி கம்மியாயிருக்கா, அவரோட ஓட் ஷேர் கம்மியாயிருக்கா அப்படின்ட்டு இனிமே தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த காரணங்களால தான் அவர் ஒரு அலையன்ஸ் பாசிபிலிட்டிஸை வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்களா? சரி, இப்போ விஜய் வந்து ஹீ இஸ் அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷருங்க, அது நம்மளால் மறுக்க முடியாது. இப்போ ஒரு பக்கம் வந்து அவரோட பர்சனல் லைஃப் வந்து இப்போ பப்ளிக் தியேட்டர் ஆயிடுச்சு, அது படமாக ஓடுது, அது மெகா சீரியல் மாதிரி ஓடிட்டுருக்கு. இப்போது அதை பற்றி தான் எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். அவர் யோசிப்பார் இல்லைங்களா, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவர் யோசிப்பார் அவங்க மேலே என்ன ஒரு தாக்கம் ஏற்படும். இது வந்து ஓகே, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு ஒத்து போகலை, அவங்க டைவர்ஸ்க்கு போகிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குழந்தைங்க அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ இது அலையன்ஸ் வச்சாலும் பேசுகிறவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க. பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் அலையன்ஸ் வச்சு பவருக்கு வந்தால் திமுக மேக்ஸிமம் இப்போ யார் வந்து அவங்கள விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுககாரங்க தான். ஸோ திமுகவை ஒரேடியாக அவங்கள வந்து பேசுறதை நிறுத்தணும்னா பவருக்கு வந்தாகணும், இல்லைன்னா கட்சியே பிரச்சனை ஆகிடும். ஆனால் அவர் ஒருவேளை இப்போ அலையன்ஸ் வைக்கிறாருன்னு வைங்களேன், இவ்வளோ நாளாக அவங்கள ஒரு பக்கம் பிஜேபியை ஃபாசிச கட்சின்னு பேசிட்டாரு, அதிமுகவை ஊழல் சக்தின்னு பேசியிருக்காரு. இப்படி பேசி கூட்டணி வச்சவங்க நிறைய இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். பட் ஒரு ஃபஸ்ட் டைமாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற ஒருத்தர் எடுத்த உடனே இப்படி ஒரு அலையன்ஸுக்கு போயிட்டாருன்னா அவருக்கு ஃப்யூச்சர் இருக்குமா? இந்த எலெக்ஷனில் 20-30 பேர் ஜெயிக்கலாம், எம்எல்ஏ ஆகலான்னு வைங்களேன், பட் அடுத்த எலெக்ஷனில் அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக பார்ப்பாங்களா மக்கள்? அவர் எப்படி கட்சியை வளர்க்குறாரு, அவர் வந்து எப்படி மக்களை தக்க வச்சுக்கிறாரு அப்படின்ட்டு அவரோட திறமையில தான் இருக்குது. இப்போ விஜயகாந்தை கம்பேர் பண்ணணுன்னா விஜயகாந்த் வந்து ஒரு ஆடு கம்பேரிசன், ஏன்னா அவருக்கும் விஜயும் டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. பட் வேறு பெரிய ஒரு கம்பேரிசன் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ விஜயகாந்தையும் விஜயும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா விஜயகாந்த் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷன் தனியாக தான் நின்னார், அதில் ஒரே ஒரு சீட் ஜெயிச்சார், அவர் மட்டும்தான் ஜெயிச்சார், 8% ஓட் ஷேர் தான் வாங்கினார். 2வது எலெக்ஷனில் 2011 அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாரு, ஃப்ரெண்ட்லி ஆப்போசிஷனாக உட்கார்றாரு. திமுக அப்படியே டோட்டலாக ஒயிட் வாஷ் ஆயிடுச்சு அந்த எலெக்ஷனில். ஸோ அலையன்ஸ் வச்சா உங்களுக்கு தெரியும் ஆன்டி இன்கமென்சி இருக்குது கிரவுண்டில், அது எல்லாருக்கும் தெரியுது, கிளியர் ஆன்டி இன்கமென்சி இருக்குது. அதை வந்து இப்போது அதிமுக, பாஜக, பாமக, அமமுக அண்ட் தவிக இவங்க எல்லாரும் ஆன்டி டிஎம்கே தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா வந்தால் இவங்களோட ஓட்டு ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகம். விச் மீன்ஸ் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுகவோட ரிப்போர்ட் கார்டு, திமுக அரசோட ரிப்போர்ட் கார்டு. ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக நல்ல வேலை பார்த்துருக்காரா இல்லையா, என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அதோட ரிப்போர்ட் கார்டு தான் இது வந்து டெல்லி பற்றி ஒன்றும் ரிப்போர்ட் கார்டு கிடையாது. இப்போ மோடி நீங்கள் பாராளுமன்றத்தில் எலெக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லலாம் மோடி வந்து இது செய்யலை அது செய்யலை, அமித்ஷா இது செய்யலை அப்படின்ட்டு. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்லாவே தெரியும், இது ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்கணும். இல்லை, இப்போ விஜய்க்கு ஒரு செட் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவர் வந்து தனியாக வருவார், சிஎம்மாக நிற்க போகிறாரு, 2 பார்ட்டிஸ்க்கும் ஆல்டர்னேட்டிவ் சொல்லும்போது அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. இவர் போயிட்டு எடப்பாடி பின்னாடியோ இல்லை என்டிஏலேயே போய் அலையன்ஸ் வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஏன் அங்கே உங்களுக்கு ஓட்டு போடணும், அதுக்கு திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ ஓட்டு போடுறோன்ற அந்த மென்டாலிட்டிக்கு போயிட மாட்டாங்களா? கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் ஆல்டர்னேட் ஓட்டர் வந்து யூஸ்வலி ஆல்டர்னேட் ஓட்டர் வந்து ஆப்போசிஷனுக்கு தான் போடுவாங்க, ஆல்டர்னேட் தேடுற ஓட்டர். இப்போ எனக்கு வந்து திமுக பிடிக்கல, நான் வந்து ஆல்டர்னேட்டாக போடணுன்னா வேறு யாரும் இல்லைன்னா நான் வந்து மெயின் ஆப்போசிஷன் போட்டு முடிச்சிடுவேன். இப்போது விஜய் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 2வது ஆல்டர்னேட்டிவாக வராரு. பட் விஜய் இப்போது ஆப்போசிஷன் கூட சேர்ந்தார்னா, என்டிஏ கூட சேர்ந்தார்னா அந்த ஆல்டர்னேட் ஓட்டும் மோஸ்ட்லி விஜய்க்கு தான் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் நான் ஃபீல் பண்ணுறேன் பிஜேபி வந்து மோசம், அதிமுக வந்து மோசம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இந்த எலெக்ஷனில் மெயினான இலக்கு வந்து நம்ம திமுகவை தோற்கடிக்கணும், அதுக்காக இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் நான் வந்து அவங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் போட மாட்டாங்களா? ஐ திங்க் போடுவாங்க. இல்லை, இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு இல்லையா, அவர் தன்னை சிஎம் கேண்டிடேட்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எடப்பாடி அங்கே விட்டு கொடுக்கவே மாட்டார். இப்படி ஒரு அலையன்ஸ்குள்ளே போனால் அந்த காம்ப்ரமைஸ்க்கு வர தயாராக இருப்பாங்களா? இவங்க ஏற்கனவே ஆண்ட கட்சி, இவருக்கு எனக்கு 30-40% இருக்குது, தனியாக நின்னாலே ஜெயிப்பேன்னு சொல்லக்கூடியவர், எப்படி காம்ப்ரமைஸ் ஆவாங்க? இது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க.
விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்காரு, உடனே சிஎம் ஆகணும், உடனே டெப்யூட்டி சிஎம் ஆகணும் அப்படின்னு கனவெல்லாம் காணுனா அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவர் அதே தனித்து நின்று உண்மையிலேயே அவர் மெஜாரிட்டி தனியாக நின்று ஜெயிச்சார்னா ஹேட்ஸ் ஆஃப். இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப லாக் ஆகிட்டார். ஒரு பக்கம் இந்த ஒய்ஃப் அந்த பர்சனல் லைஃப் மேட்டர் வந்து போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தாங்க, காங்கிரஸ் போயிடுச்சு. ஸோ இப்போது ஒரு கட்சிக்காரங்களுக்குள்ளே நிறைய சண்டை நடக்குது, நிறைய மாவட்ட செயலாளர்கள் ஆல்ரெடி விற்பனை ஆயிட்டாங்க. ஸோ கேடர் வந்து இவர் மேலே பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் உங்களை இப்படின்னு நினச்சோம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் எப்படி ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு நான் இனிமேல் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன், உங்களுக்கு கேம்பெயின் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் இவர் இருக்கார். ப்ளஸ் படம் ரிலீஸ் ஆகலை, இன்றைக்கி வந்து லீவ் லெட்டர் போட்டிருக்காங்க, ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்லி சிபிஎஃப்சி ஆளுங்க வரல. இன்றைக்கி பார்த்து அப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு ரோல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல எனக்கு உண்மையிலேயே. இருக்கலாம். அப்புறம் இப்போது இன்னைக்கு மறுபடியும் சிபிஐ சம்மன்ஸ் வந்திருக்கு. அவரே கேட்டது தானே, சிபிஐ விசாரணை வேணும் கேட்டது அவங்க தான். பட் விசாரணை பண்ணணும், இவர் வந்து டெல்லிக்கு போகணும் இல்லையா, அதுக்காக இப்போ நேர்காணல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இமேஜின் அவரோட சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணி பாருங்க. அவ்வளோ எல்லா சைட்லேருந்தும் போட்டு ப்ரெஷர் பண்ணி பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இன்னைக்கு அவர் சுற்றி இருக்கிற சூழ்நிலை அதுக்குள்ளே தள்ள போகுது. ஆமாம். அண்ட் இந்த ப்ரெஷர் அவரால் தாங்க முடியுமா? ஏன்னா இது வந்து எல்லா அரசியல்வாதிக்கும் இருக்கிற ப்ரெஷர். நீங்கள் வந்து ஒரு கட்சியை நடத்துகிறீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கணும், இமோஷனலாக இருக்க முடியாது. ஸோ அவர் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கார். அவர் வந்து அவரோட கட்சியை வளர்க்கணுமா, இல்லை அவரை காப்பாற்றிக்கணுமா, இல்லை அவரோட ஃபேமிலியை காப்பாற்றிக்கணுமா, இந்த முடிவுகள் எல்லாமே ஒரே டைமில் வந்து சேர்ந்துருக்கு. அவர் அந்த முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். ஸோ அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு அவர் நினச்சார்னா தென் அவர் வந்து இன்னைக்கு என்டிஏ தான் ஒரே ஒரு ஆப்ஷன் அவருக்கு. இப்போ ஏடிஎம்கே கூட ஓரளவுக்கு அவருக்கு செட் ஆகிடும். அது ஒரு திராவிட கட்சின்ற அடிப்படையில் அலையன்ஸ் வச்சுருவார். ஒருவேளை ஏடிஎம்கே டிவிகே அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பிஜேபி அதில் இருக்காதுன்னு எடுத்துக்கலாமா? பிஜேபி நீ வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதிமுகவோட இந்த தடவை ஃபஸ்ட்டு அலை வந்து பிஜேபி தான். இல்லை, சீட் ஷேரிங்லாம் கூட பிரச்சனை வரும்ல. அப்படி போனாங்கன்னா விஜய் கேட்குற நம்பர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இவங்க பிஜேபி, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஆல்ரெடி அங்கேயும் பார்ட்டிஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் சீட்ஸ் கொடுத்து விஜய்க்கும் கொடுக்கணும்னா அது எப்படி பாசிபிள்? இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இது ரெண்டாவது ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ். அதிமுக அப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அதிமுக தான் ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க. ஆமாம், ஓகேங்களா. அந்த சமயத்தில் வந்து ஆஃபர் எத்தனை சீட் ஆஃபர் பண்ணாங்கன்னா 70 to 90 சீட்ஸ், 70லேருந்து 90 சீட் வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க தாவேகாவுக்கு. இவங்க வேணான்ட்டாங்க. இது வந்து ரெண்டாவது ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நடக்க போகுது, அவர் நடந்துட்டு இருக்கு. ஆஃபர் வந்து இப்போது 40, 30 இல்லை 40 சீட். ஏன்னா இப்போ அலையன்ஸ் எல்லாம் செட் ஆகிடுச்சு. இனிமே வந்து விஜய் இவங்க இருக்கக்கூடாது அவங்க இருக்கக்கூடாதுன்னு அவரால் முடிவு பண்ண முடியாது. ஸோ இப்போது அவர் உள்ளே போகிற மனநிலைக்கு வந்துட்டாரா? உங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் தானா? பேசியிருக்காங்க, பட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போதைக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 60% அவர் என்டிஏ கூட போகிற மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆதவர்ஜுனா இல்லைன்னு சொல்கிறாரு, ஆதவரும் மறுக்கிறாரு. ஆமாம், இல்லை அது நடக்க தான் செய்யும். ஏன்னா அது ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் எல்லாமே டினை தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா விஜய் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவோ இல்லை புஷியோ இல்லை செங்கோட்டையனோ ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இவர் நம்ம விஜய் வந்தப்புறம் அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கட்சியில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது, கம்யூனிகேஷன் லேக். பட் ஐ திங்க் விஜய்க்கு வந்து உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்குன்னா அவர் என்டிஏ கூட தான் போகணும், வேறு வழி இல்லை. ஏதாவது டெட்லைன் செட் பண்ணியிருக்காங்களா? இப்போது தேர்தல் தேதி அடுத்த வாரம் அறிவிக்க போகிறாங்கன்ற மாதிரி செய்திகள் வருது. ஆமாம், மார்ச் 15ஆம் தேதி இல்லை 16, 17 அந்த டைமில்
அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. விஜய் முடிவெடுக்கிறதுக்கான காலக்கெடு மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ இதான் எங்கள் ஆஃபர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது டைம் சொல்லியிருப்பாங்க, இல்லை இவர் ஏதாவது சொல்லியிருப்பார், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் இது வரைக்கும் அந்த டெட்லைன் எல்லாம் நான் எதுவும் கேள்விப்படல. பட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே லிஸ்ட்டு வந்துடும். ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு கூட்டணியோட லிஸ்ட்டு வந்துடும், எந்தெந்த தொகுதி யார் போட்டிடுறாங்கன்னு. ஸோ அதுக்கு மேலே வந்து டிலே பண்ணுறது முட்டாள்தனம். ஓகே, அது எதுவும் பண்ணவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு மாதம் கிடைக்கும் எல்லா வேட்பாளருக்கும் போய் கேம்பெயின் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் ஒரு சிலர் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அண்ட் கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வேலையை. ஸோ ஐ திங்க் மார்ச் 15 விஜயோட டெட்லைனாக இருக்கலாம். டிஎம்கே இதை எப்படி எடுத்துப்பாங்க? இப்போ இந்த நியூஸ் எல்லாம் அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இது அவங்க எப்படி அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்து அவங்க தே ஆர் வரிடு. அவங்க ஒரு பேனிக் மோடில் தான் இருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியே பாருங்கள், 21 கட்சி 22 கட்சியா, அத்தனை கட்சிகள், நிறைய கட்சிகள். அந்த மாதிரி கட்சி இருக்கானே எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தெரியுது. குட்டி குட்டி கட்சிகள். ஸோ நாங்கள் 2006 கருணாநிதி அவர்கள் தலைவராக இருந்தார் திமுக. அப்போ நாங்கள் வந்து அது ஒரு ரெயின்போ கோலிஷன், ஒரு வானவில் கோலிஷன் கூட்டணி அப்படின்ட்டு நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறச்சு. ஏன்னா நிறைய கட்சிகள் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க அந்த டைமில். பட் இது வந்து ரெயின்போ இல்லைங்க, இது ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரில, இது ஒரு 4-5 ரெயின்போ ஸ்டாக் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது. 21-22 கட்சி வந்து மைண்ட் பாக்லிங். ஸோ அவங்க வந்து பயப்படுறாங்க. எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ். இந்த எலெக்ஷனில் வந்து ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். அதை வந்து அவங்க மைண்டில் பக்காவாக ஏற்றிருக்காங்க. எதையும் சான்ஸுக்கு விடல. இல்லை இதுவரையும் டிஎம்கே இந்த லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸில் 2019 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்டி பிஜேபி அரசியலில் பேசி அவங்களுக்கு சாதகமான தேர்தல் முடிவுகள் தான் வந்திருக்கு. இதில் பிஜேபி ஏடிஎம்கேனா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேம். விஜயும் அங்கே போயிட்டாருன்னா எல்லாருமே பிஜேபி நாங்கள் சொன்னது உண்மையாக நடந்துருச்சு ஆன்டி பிஜேபி பேசக்கூடிய ஸ்டேட்டில் பிஜேபியோட பி டீமாக தான் விஜய் வந்தார், அங்கேயே போய் சேர்ந்துட்டார். ஏடிஎம்கே இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை தான், அதனால் இவங்கெல்லாம் வேணான்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஈஸியாக வேலையை முடிச்சிட மாட்டாங்களா? கண்டிப்பாக. அது நீங்கள் திமுகவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் இது எடுபடும், அவங்களோட நேரட்டிவ் எடுபடும். ஏன்னா தமிழ்நாட்டிலவே பொதுவாகவே ஒரு பாஜகவை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜி இருக்கும். அது கம்மியாயிட்டு வருது, பட் இருக்குது, இன்னும் கூட இருக்குது. ஸோ பாராளுமன்ற தேர்தலில் வந்து திமுகவோட இந்த நேரட்டிவ் நீங்கள் சொல்கிறது வந்து அது கண்டிப்பாக ஈடுபடும். பட் இது வந்து ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ். இங்கே வந்து நீங்கள் பாஜகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். நீங்கள் நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இது அவர் வந்து அதிமுக தலைமையிலேயே ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒன்று சொன்னார். பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே திமுக பண்ணுவாங்க. அது ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது, அது ஒரு பீதியை உண்டாக்குறது. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அந்த அந்த பாஜக என்கிற ஒரு பூச்சாண்டி வந்து இட் டசன்ட் ஒர்க் இன் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ். அது சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டேட் எலெக்ஷனில் வந்து அது ஒரு பெருசாக ஈடுபடாது. இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா அந்த 2026 எலெக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும்? அது ஒரு க்ளீன் ஸ்வீப் ஆகிடும்னு நினைக்கிறேன். பை தி ஆப்போசிஷன் என்டிஏ க்ளீன் ஸ்வீப் ஆகிடும். தாவேக்கா வந்து என்டிஏ கூட சேர்ந்தாங்கன்னா க்ளீன் ஸ்வீப் ஆகிடும். ஐ திங்க் அவங்க 180 சீட்டு தாண்டிடுவாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜெயச்சந்தர்.